On today topic, wealth definition and welfare definition, scarcity definition and net economic welfare definition. For economics today definition தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம wealth definition means செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினேஷனை யார் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்ற எக்கனாமிக்ஸ்ட் கொடுத்துருக்காரு. இவர் வெல்த்து தான் ஒரு எக்கனாமிக் டெவலப் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் எதற்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த்துக்கு தான் அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷனை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் ஒன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன். இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷனை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய எக்கனாமிக்கை இன்க்ரீஸ் பண்ணனா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த்துக்கு தான் நம்ம அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்டேட், ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் ஒரு அரசாங்கமாக இருக்கணும். பொருளாதார நடவடிக்கைகள்லேயே அரசாங்கம் ஈடுபடக்கூடாது. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு தான் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு செல்வத்துக்கும் இன்னொரு சைடு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஒரு நாட்டில் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்பர்ட் மார்ஷல் இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பார்ன் 1842 to 1924, இவருடைய இறப்பு 1924. இன் இஸ் புக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவர் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு 1890 ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் தஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆர் economics is a study of mankind in ordinary business of life. Economics that part of individual and social action which is mostly closely connected with the attainment and with the use of material requisites of well-being. Thus is on one side a study of wealth and the other side, more important side, a part of the study of man. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு ஆல்பர்ட் மார்ஷல். எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. Examine that part of individual and social action which most closely connected with attainment as the material requisites of well-being. எக்கனாமிக்ஸில் ஒரு சைடு எதற்கு நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படின்றது செல்வத்துக்கும் அதற்கு இன்றியமையாத இன்னொரு பக்கத்தில் மக்களுடைய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு சைடு செல்வத்தை பற்றி படிக்கிறதாகும், மற்றொரு இந்தியாவோட பக்கத்தில் மனிதனுடைய நலனை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தானே சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மார்ஷல் டெஃபினிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் பி ஆல் அண்ட் எண்ட் ஆஃப் எக்கனாமிக். ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வெல்த் மட்டுமே ஆரம்பமாகவும் முடிவாகவும் மற்றும் இருக்க முடியாது. மேன் ப்ரொமோட் பிரைமரிலி வெல்ஃபேர் அண்டு நாட் வெல்த். ஒரு நாட்டுடைய மக்களுடைய நலனை உருவாக்குவதற்கு வெல்த் மட்டும்தான் முக்கியமான காரணமாக இருக்காது. இப்போ எங்கள் ஒரு நபர்கிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா அவருடைய நலம் அப்படின்றது அந்த செல்வத்தின் மூலமாக வந்துடாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சைடில் என்ன பண்ணணும்னா வெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதோடைய இன்றியமையாத இன்னொரு பார்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலனையும் அதிகப்படுத்தணும், அதற்கும் அதிக அளவில் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் contains the consonants of ordinary people who are moved by love and
not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. எக்கனாமிக்ஸ் இஸ் எ சோஷியல் சயின்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு சோஷியல் சயின்ஸ், ஒரு அறிவியல் சார்ந்த அறிவுபூர்வமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து அதன் மூலமாக கருத்துக்களை தெரிவிப்பாங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறை கருத்துக்கள், ஒரு நபருடைய அனுபவத்தின் அடிப்படையில், ஒரு நபருடைய நடவடிக்கைகளின் அடிப்படையில் கருத்துக்களை கொடுக்கக்கூடியது. அப்போ அறிவியல் சார்ந்த மற்றும் நடைமுறை சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் அவர் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஸ்டடீடு பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படின்றது யார் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல். இவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித்துடைய கருத்துக்களிலிருந்து ஒரு மாறுபட்ட கருத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சைடில் வெல்த் மட்டுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதற்கு பதிலாக இன்னொரு சைடில் சோஷியல் வெல்ஃபேரை கொடுக்கணும், மக்களுக்கான நலனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல். இவர் ஒரு புறத்தில் செல்வத்தையும் மற்றொரு இன்றியமையாத பக்கத்தில் மனிதனுடைய நலனை பற்றியும் இவருடைய ஆய்வு அப்படின்றது இருந்தது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.